இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஜூலை 18ல இருந்து 24 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா ரேடியோ டிஸ்கஸ் பண்ணது பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அடுத்து ஹிந்து, அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹைட்ரஜன் ஃபியூவல்ல ரன் பண்ணக்கூடிய ட்ரெயின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா அந்த லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூவல்ல ரன் பண்ணக்கூடிய ட்ரெயின். ஃபர்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ராக்கெட் பாத்தீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம கவர்மெண்ட் சைட்ல இஸ்ரோ தான் ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கை ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்க வந்து விக்ரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம். இது ஸ்கை ரூட் கம்பெனி இது. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அப்ப என்னன்னா பிரைவேட்டுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒவ்வொரு செக்டார்களையும் போகும்போது இன்னும் அடுத்த மைல்ஸ்டோனுக்கு போகலாம் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இல்ல இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலாவுடைய பிறந்த நாள் இருக்கும் இல்லையா, அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஈவென்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்கா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தாரு இல்லையா, ஸோ அவருடைய நினைவு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த இயர்க்கான தீம் வந்து பாவர்ட்டி எலிமினேஷன் சொல்லியிருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு செலிப்ரேஷன் பண்ணும்போதும் ஒரு தீம் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இயருக்கு என்ன கொண்டு போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் உமன் ஈக்வாலிட்டி கொண்டு போறது, உமன் எம்பவர்மெண்ட், இல்ல சில்ட்ரனோட எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ற அப்படின்னு கொண்டு போவாங்க. பட் இந்த டைம் வந்து பாவர்ட்டி பத்தி பேசியிருக்காங்க அவரோட தீம்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்சிகோல இப்ப எர்த்குவேக் வந்திருக்கு. ஈவன் சுனாமி அலர்ட் கூட கொடுத்திருக்காங்க இங்க. ஆமா, மெக்சிகோ எங்க இருக்கு, நார்த் அமெரிக்கால ஒன் ஆஃப் த கண்ட்ரி அது இல்லையா. ஸோ அதுல வந்து அலர்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோ தெர்மல் எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால லடாக்ல இருக்கக்கூடிய பியூகா அப்படின்ற வேலியில வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. ஃபர்ஸ்ட் டைம் தான் ஜியோ தெர்மல் எனர்ஜி பாத்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி இருக்கும் இல்லையா, நம்ம எப்பவுமே இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா ரினியூவபிள் எனர்ஜி தான் பிளான் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இது ஜியோ தெர்மல் எனர்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா இது அண்டர் கிரவுண்ட் இருக்கும். நமக்கு தெரியும் இது வந்து கிரஸ்ட் இல்லையா, கிரஸ்ட் அதுக்குள்ள இருக்கும் போர் இது மேண்டல் இருக்கும். மேண்டல் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மேண்டல்ல இருக்கக்கூடிய சில இடங்கள்ல நம்ம இருக்கிற சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம் வந்து ஏதோ ஒரு சின்ன போர் மூலமா ஏதோ ஒரு ரீசனா என்ன ஆகும்னா சில கிராக் மூலமா இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து எக்ஸஸிவா வெளியில வரும். அதிகப்படியான ஹீட் எமிட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஹீட் எமிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் இந்த சேம்ஸ் அதை ஸ்டீமா வச்சு டர்பைன் ரன் பண்ணி அது மூலம் எலக்ட்ரிசிட்டி நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி டெவலப்டு கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி யூஎஸ்ஏ, ஜெர்மனி இவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, ரினியூவபிள் எனர்ஜி எடுத்துட்டு இருக்காங்க நிறைய. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த பியூகா அப்படின்ற வேலையில எடுத்துட்டு இருக்கோம். பியூகா PU GIK. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் இருப்பாங்களே, அவங்களுடைய கவுண்ட் பாத்தீங்கன்னா 34 இருந்தாங்க. இப்போ 38 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆர்டினன்ஸ் போட்டு பிரசிடென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான பில் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஆடி பார்த்தோம் இல்லையா, பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் பவர் மூலமா அந்த ரெசஸ் பீரியட்ல ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் வந்து பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே அவைக்கு வரும்போது ஒரு பில் பாஸ் பண்ணி அது அக்செப்டன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ ஆர்டினன்ஸ் மூலமா 38 கொண்டு வந்திருக்காங்க. அதை மறுபடியும் கிரவுண்ட் லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னா ஆக்ட் பாஸ் பண்ணணும், அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. நெக்ஸ்ட் பார்த்தா யூனிஃபார்ம் சிவில் கோடு. இது வந்து மத்திய பிரதேஷ்ல இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி எங்கெல்லாம் இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு, கோவா, அஸ்ஸாம், உத்தராகண்ட்ல இருக்கு. இப்போ மத்திய பிரதேஷ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி குஜராத்ல வந்து இந்த டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. சிவில் கோட் ஆர்டிகல் 44 இருக்கு யூனிஃபார்ம் சிவில். கோவால ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து கோவால தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. நமக்குலாம் பாசிபிள் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வில்லிங்கா இருந்தாலும் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து மால்டோவா, கிரீக் இங்கெல்லாம் வந்து இப்போ இன்டர்நேஷனல் விசிட் மாதிரி போயிருக்காங்க. அவங்க என்னன்னா ஒரு நல்லுறவு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு டிஃபென்ஸ் இன்னும் மினரல் ஸ்டேட்ல வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போய் விசிட் போயிருக்காங்க.
யூனிஃபார்ம் சிவில் கோட் எங்கன்னா கோவா, உத்தரகாண்ட், அஸ்ஸாம், இப்போ மத்திய பிரதேஷ்ல, குஜராத்ல டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சின்கேஸ் பத்தி பேசியிருந்தாங்க. சின்கேஸ் பாத்தீங்க அப்படின்னா அதாவது 100 மில்லியன் டன் வந்து எய்ம் பண்ணிருக்கோம் நம்ம. 100 மில்லியன் டன். சின்கேஸ் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா, கேசிபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் இது. சின்கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம கோல் வந்து டைரக்டா யூஸ் பண்ணும்போது கோல்ல வரக்கூடிய அந்த கார்பன் எமிஷன் அதிகமாகுது. அப்போ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகுது இல்லையா, அப்போ அது வந்து நெகட்டிவ் நமக்கு. அப்போ அது என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம் அந்த கேசிபிகேஷன் ப்ராசஸ் நடத்துறோம். அந்த கேசிபிகேஷன் ப்ராசஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஆக்சிஜனை லிமிட்டட் ஹைட்ரேட்டட் இருக்கு தெரியுமா. இப்ப கோல் இருக்கு, கோல்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹைட்ரேட் பண்ணாம வாட்டர் அந்த மாதிரி கம்ப்ளீட்டா இல்லாம லைட்டா ஈரப்பதத்துல ஹியூமிட் சொல்லுவோம். அந்த ஒரு கண்டிஷன் வச்சு அதுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்துட்டே இருக்கோம். புகை வரும் தெரியுமா, அந்த புகை மாதிரி வரும்போது அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஸ் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் சின் கேஸ் அப்படிங்கிறது. இந்த சின் கேஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம மெத்தனாலா யூஸ் பண்ணலாம், இன்னும் அதை ஹைட்ரஜன் எடுக்கலாம், அமோனியா எடுக்கலாம், நம்ம நிறைய பர்பஸ் இருக்கு. சோ என்ன பண்றோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டா நம்ம ரினியூவபிள் சோர்ஸா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது ஒரு எய்மா இருக்கு. நம்ம கோல் அதிகமா இருக்கு, பட் நமக்கு அந்த சின் கேஸ் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த ஆயில் கேஸ் நிறைய எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஈரான் வார் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு நேச்சுரல் கேஸ் வந்து தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் போலியும் நமக்கு வர முடியல, இங்க ஷிப் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சமயத்துல இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னா நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்றத வச்சு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவர் மிஸ்டர் அஜித் தோவால், இவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருடைய ஹெட்டா இருக்காரு இல்லையா. அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா லோக்மானிய திலக் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க இந்தியருக்கு. ரொம்ப கரேஜியஸா ஒர்க் பண்ணார் அப்படின்றதுக்காக கொடுத்திருக்காங்க டிஃபென்ஸ் செக்டர்ல. நெக்ஸ்ட் வந்து ஆபரேஷன் வஜ்ரா. ஆபரேஷன் வஜ்ரா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நார்கோட்டிக் பியூரோ இருக்காங்க இல்லையா, அதாவது இல்லீகல் ட்ரக் ஆஸ் வெல் அஸ் இல்லீகல் மெடிசன்ஸ் வந்து இப்ப எக்ஸ்பயர் ஆன மெடிசன்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல சில டோஸ் வந்து ஹெவியா கொடுத்து மெடிசன் எல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இந்த ஆபரேஷன் வஜ்ரா அப்படின்னு கண்டக்ட் பண்றாங்க. நார்கோட்டிக் பியூரோ வஜ்ரா VAJRA. அது சீஸ் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த பனிஷ்மெண்ட் பண்றது அவங்க அந்த ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி. ஆமா. நெக்ஸ்ட் வந்து எபோலா பாத்தீங்க அப்படின்னா இங்க யுகாண்டாவா, ஆமா ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா இப்ப அரௌண்ட் 900 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க எபோலாவுனால. எபோலா வந்து கோவிட் மாதிரியே ஸ்ப்ரெட் ஆகும், கண்டீஜியஸ் டிசீஸ் அது. நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரியோடைய ஹெல்த் மிஷன் இருக்கும் இல்லையா, ஹெல்த்துக்கான மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து இந்தியால சண்டிகர்ல வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க, சண்டிகர்ல. சோ அப்போ நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அட்டென்ட் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் பிரிக்ஸ் கண்ட்ரில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நேஷன்ஸா இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அட்டென்ட் பண்ணுவாங்க. சோ ஆல் டிஸ்கஷன் வந்து போகும் இதுல. சோ ஹெல்த் செக்டர் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் இன்க்ளூஷனுக்காக நம்ம ஜன் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு கொண்டு தெரியுமா, அக்கௌண்ட் ஓபன் பண்றது, ஜன்தன் யோஜனாவா. ஓகே, அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 1,49,00,000 வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பினான்சியல் இன்க்ளூஷன் வந்து காமிக்குது. மோஸ்ட்லி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தெஃப்ட் ஆகும், இல்ல ஏதாவது சம்திங் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுறது மூலமா அவங்க ஒரு பினான்சியல் அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடைக்குது. 1,49,00,000 பீப்புள் வந்து ஆக்டிவ் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நேஷனல் டெலிகாஸ்ட் டே, இது பாத்தீங்கன்னா 1927 செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜன்தன் யோஜனா 1927 இருந்து நம்ம அந்த நேஷனல் டெலிகாஸ்ட் டே வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பாம்பேல தான் இந்த டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அப்படி வந்து ரேடியோ பாத்தீங்கன்னா அது மூலமா தான் ஃபுல்லா இண்டிபெண்டன்ஸ் தேவையான அந்த நியூஸஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புள் அவேர்னஸ் எல்லாமே அது மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லேட்டு வந்து 1936 தான் இந்த ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க, நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க.
அப்புறம் அஸ்ஸாம்ல ஃப்ளட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃப்ளட்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 40 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. 40 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹிந்து நியூஸ் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் GS1 பார்ப்போம். GS1ல பாத்தீங்கன்னா ஜியோகிரபி as well as டிசாஸ்டர் என்விரான்மெண்ட் இந்த இடத்துல போட் பண்ணிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா டீஸ்டா ரிவர் இல்லையா, டீஸ்டா ரிவர் வந்து சிக்கிம்ல இருக்கு. சிக்கிம்ல இருந்து போகும், அது மிக்ஸ் ஆகிறது வந்து கங்காவோட மிக்ஸ் ஆயிட்டு இங்க பங்களாதேஷ்ல போய் மிக்ஸ் ஆகும் அந்த ரிவர். இது பாத்தீங்கன்னா இந்த டீஸ்டா ரிவர் அப்படிங்கிறதுல வந்து ஹைட்ரோலைக் பவர் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அப்படின்னா ஹைட்ல இருந்து வந்து ஃப்ளோ ஆகிறதுனால ஹைட்ரோலைக் பவர் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதுல டீஸ்டா ரிவர் வந்து ஸ்டேஜ் 6 இந்த போயிட்டு இருக்க ப்ராசஸ்க்கு. இது வந்து இவங்க NHPC தான் இந்த ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது வந்து ஒரு PSU கவர்மெண்டோட இது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மீத்தினுடைய எமிஷன் அதிகமா இருக்கு. சடனா அவுட் பிரேக் ஆயிருக்கு. அவுட் பிரேக் ஆனதுனால மீத்தன் அப்படிங்கிற ஒரு பாய்சனஸ் கேஸ் இது. அது இன்ஹேல் பண்ணதுனால அரௌண்ட் 15 மெம்பர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா எம்ப்ளாயிஸ். ஸோ அவங்க வந்து 15 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க ஸ்பாட்லயே. 23 15 இறந்துட்டாங்க. ரிமைனிங் பீப்புள் வந்து சஃபர் ஆயிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இருக்கதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும்போது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டனல் ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அதிகமா நடக்கும்னு சொல்லி நம்ம நிறைய இன்சிடென்ட் நம்ம கோட் பண்ணலாம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம போகும்போது முன்னாடி செக் பண்ணணும்ல அண்டர் கிரவுண்ட்ல என்ன இருக்கு, கேசஸ் என்ன இருக்கு, ஆயில் என்ன இருக்கு, எல்லாமே செக் பண்ணி தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது கேஸ் லீக் ஆனது எப்படி வந்து தெரியாம போச்சு அப்படின்றது லெத்தாஜிக் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்காங்க. கவர்னன்ஸ் வந்து லேக் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023ல இந்த மாதிரியே மேகாலயால வந்து பாத்தீங்கன்னா சேம் அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டி மூலமா அதுல சஃபர் ஆயிட்டு ஒரு 30 ஒர்க்கர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க மேகாலயால. அப்புறம் உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா உத்தரகாஷி அப்படின்ற ஒரு டனல் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டனல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயும் எண்ட் ஸ்டேஜ் ரெண்டுலயுமே வந்து ஃபுல்லா அப்படியே அமைக்கிச்சு, நடுவுல மட்டும் விட்டுச்சு. ஸோ நடுவில் அந்த ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் இருப்பாங்க இல்லையா அவங்க திரும்ப மேகாலயால பாத்தீங்கன்னா ரேட்ஃபுல் மைனஸ் சொல்லுவாங்க. அது வந்து இல்லீகல் மைனிங் இது. ஸோ அந்த ரேட்ஃபுல் மைனர்ஸ் ஹெல்ப் மூலமா தான் அவங்க மேல இருந்து அந்த ரேட்ஃபுல் மூலம் அவங்க வெளியில ஒரு 17 எம்ப்ளாயிஸ் வந்து காப்பாற்ற முடிஞ்சு அவங்களால. என்ன அப்படின்னா அந்த அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அது ப்ராப்பரா வந்து ஒரு சேஃப் கார்டோ இல்ல எப்படி ஒர்க் பண்ணலாம் வந்து பெரிய லெவல்ல அவேர்னஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிருக்கோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா 2023ல சிக்கிம்ல ஒரு கிளேசியர் லேக் வந்து அவுட்பர்ஸ்ட் ஆயிருக்கு. கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட். நேம் வந்து சவுத் லோனாக் லேக். அது இந்த லேக்ல வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்பாங்க. லோனாக் லேக் கிளேசியர் அவுட்பர்ஸ்ட் அப்படிங்கிறது கிளேசியர் இருக்கும் இல்லையா நார்மலா. ஸோ அப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது டெம்பரேச்சர் அதிகமாகும் இல்லையா. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அந்த கிளேசியர் வாட்டர் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன லேக்ஸ் ஏதோ ஒரு பாதை என்ன ஆகும்னா அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து வரும். சம்டைம்ஸ் அந்த லேக் வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு நிரம்பி இருக்கு அப்படின்னா இது வந்து அதிகமான செடிமெண்ட் கொண்டு போய் கொட்டும். கொட்டும்போது அந்த லேக் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். ஓவர் ஃப்ளோனா என்ன ஆகும், கீழே ஒரு ஃபுட் ஹில்ஸ் என்னென்ன வில்லேஜோ இல்லை லிவிங் பீப்புள் இருக்காங்களோ அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும் ஃபுல்லா வலிச்சு வந்து இங்க ஃபுல்லா ஃப்ளட்டா வந்து மாத்துது. இது வந்து கிளேசியர் அவுட்பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிக்கிம்ல நடந்திருக்கு. இதனால டீஸ்டா ரிவர்ல ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. தேர்ட் டேம் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அந்த டைம்லயே இந்த கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட்னால. அந்த இன்சிடென்ட்ல அரௌண்ட் 100 பீப்புள் இறந்து போயிருக்காங்க. மோர் தென் 100 பீப்புள் இறந்து போயிருக்காங்க. நம்ம கேஸ் ஸ்டடி கோட் பண்ணிக்கலாம். இது கிரிமினல் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட். இந்த லோனாக் லேக் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சொசைட்டி. சொசைட்டில பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன் பத்தி பேசியிருந்தாங்க. ஆல்ரெடி அர்பனைசேஷன் பத்தி பார்த்துருக்கோம். அர்பனைசேஷனால ஃப்ளட் ப்ராப்பரா வந்து ஃபண்ட் கிடையாது கண்ட்ரோல் பண்றதுக்கு. ட்ரைனேஜ் ப்ராப்பரா கிடையாது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இண்டஸ்ட்ரி அதிகமாயிருக்கு. பட் அதுக்கான அந்த கெப்பாசிட்டி ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ இந்தியால நிறைய சிட்டி வந்து சஃபரிங் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. லைக் சென்னை, மும்பை, ஹைதராபாத் இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கு. இப்போ மும்பைல இருக்க ஃப்ளட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் மேஜர் இஷ்யூஸ் வரும். இதுல என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஃபுட் பாத், பெடஸ்ட்ரியனுடைய ஃபுட் பாத் இருக்கும் இல்லையா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க ஆத்தர். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா
வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஹியூமனுடைய பேசிக் ரைட்ஸ். ஈவன் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, பெடஸ்ட்ரியன் வந்து அந்த வாக் பண்ண பாத்து இருக்கும் இல்லையா, அந்த பாத்துல வந்து நிறைய கார்ஸ், பைக்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நடக்க அந்த பாதை அப்படின்னு இல்லாம அவங்க ரோட்ல நடக்கிறாங்க. ஆப்வியஸா ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொல்லி ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா 2026ல மணியார் ரியாஸ் விசஸ் பி ஐயப்பன் 2026 இந்த கேஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பெடஸ்ட்ரியன் பாத் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் டி கீழையும் ஆர்டிகல் 21 கீழையும் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் டி. கேஸ் வந்து மணியார் விசஸ் பி ஐயப்பன் 2026. நேம் எலாபரேட்டா போகும், பட் ஷார்ட்டா வந்து தெரிஞ்சுக்கும். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, WHO அதாவது நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து டிசீஸ் வராது. எஸ்பெஷலி இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் வரும். ஸோ நம்ம வாக் பண்ணும்போது அதெல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. WHO என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் நார்மலி பாத்தீங்கன்னா 150 மினிட்ஸ் வந்து நார்மலா ஒரு மாடரேட்டா வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாக் பண்ணும்போது நம்ம எங்க போவோம், மோஸ்ட்லி ரூரல் ஏரியால ப்ராப்ளம் இருக்காது. பட் அர்பன் ஏரியால என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்ல வாக் பண்ணுவாங்க. ஈவன் தான் அவங்க பார்க்குக்கு போனா கூட அந்த பெடஸ்ட்ரியன் பார்த்து தான் அவங்க போகணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல மாதிரி பைக், கார் இந்த மாதிரி நிப்பாட்டும் போது அவங்க ரோட்ல போக வேண்டியிருக்கு. ஆப்வியஸா அவங்க ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பெடஸ்ட்ரியன் பார்த்து அது போக இன்னும் நிறைய ஃப்ரீ மூவ்மெண்ட் வாக் இல்லாதனால நிறைய பீப்புள் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அடல்ட் வந்து 49% வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுல இந்தியால அரௌண்ட் 49% ஆஃப் அடல்ட் வந்து பண்றது இல்ல. அதே மாதிரி 57% உமன் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி பெரிய லெவலில் இன்வால்வ் ஆகுறது இல்ல, இந்த வாக்கிங்ல அந்த மாதிரி. சில்ட்ரன்ல வந்து 74% பாத்தீங்கன்னா இதுல இந்த ஆக்டிவிட்டி பண்றதுல, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுல 74. பேசிக்கா சில்ட்ரன்ஸ் உடைய அந்த ரெகுலர் அதாவது ரூரல் ஏரியா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க, முடிஞ்ச உடனே வருவாங்க, விளையாடுவாங்க, பேக் எடுத்து விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும். பட் அர்பன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டியூஷன், அவங்க நிறைய ஸ்கெடியூல்ஸ் இருக்கும் இல்லையா, டியூஷன் போகணும், அடுத்து இன்னொரு கிளாஸ் இருக்கும். அது போக அவங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு பசங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அர்பன்ல வந்து என்ன இருக்கும், அனானிமிட்டே தான் இருப்பாங்க. வீட்டுல இருக்கவங்க வெளியே இன்னொரு கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க பெரிய லெவல். அப்ப இவங்க எங்க போனோம்னா பார்க் தான் போகணும். இப்போ குழந்தைங்க பார்க்கு போய் தனியா விடவும் முடியாது இல்லையா. ஸோ சேஃபா இருக்கு, நீங்க அந்த பார்க்ல போய் விளையாண்டுட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுவும் வந்து மேஜர் இஷ்யூ சொல்றாங்க. அதனால வந்து குழந்தைங்க எங்க வெளியே விடுறதுக்கே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அலோவ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து 74% பாருங்க சில்ட்ரன் வந்து பெரிய லெவலில் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா இதுல வந்து WHO உடைய இந்தியா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ரொஃபைல் 2024 அப்படின்ற ரிப்போர்ட் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. WHO உடைய இந்தியா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ரொஃபைல் 2024. இது போக மேஜர் இஷ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா புவர் லைஃப் ஃபெசிலிட்டி. இப்ப சில பேர் வந்து மார்னிங் ஜாகிங் போவாங்க தெரியுமா, ஒரு 5:30 அந்த மாதிரி 6 o'clock அந்த டைம்ல போவாங்க. பட் புவர் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி 7 o'clock ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடப்பாதையில போகும்போது லைஃப் ஃபெசிலிட்டி பெருசா இருக்கிறது இல்லை. ஸோ புவர் லைஃப் ஃபெசிலிட்டி. அன்சேஃப் கிராசிங், நம்ம ரோடு கிராஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ அர்பன் சிட்டிலாம், அர்பன் கண்ட்ரில, டெவலப்டு கண்ட்ரிலாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லைட் செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. லைட் நம்ம பிரஸ் பண்ண உடனே வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிருவாங்க. இவங்க அந்த பெடஸ்ட்ரியன் பார்க்ல நாம நடந்து போவாங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஸோ இங்க வந்து போலீஸ் வந்து நைட்ல அந்த மாதிரி டேல இருப்பாங்க, ஃபுல் டே இருப்பாங்க. பட் நைட்ல இன்னும் ஈவினிங் அந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் சஃபர் ஆகும் ஒரு சில இடங்கள்ல. இதுல பிரஸ் பண்றது யூகேல இருக்கு, யூகே, சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கு. பட் அங்கேயுமே இருக்கு. இங்க ஸ்ரீலங்கால இருக்கும். ஸோ இது ஒரு அன்சேஃப் கிராசிங் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட் பார்த்து பிரேக் ஆயிருக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருப்பாங்க, ட்ரைனேஜ் எல்லாம் விழுந்துவாங்க, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய நடக்கும். ஓவரால் இந்தியா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 வீலர்லயும் பிளஸ் பெடஸ்ட்ரியன் வாக்ல நடக்க, அதாவது பெடஸ்ட்ரியன் வாக்ல ப்ராப்பரா நடக்க முடியல, அந்த நடக்க வேண்டியவங்க நடக்கல. அதுல இந்த மாதிரி இஷ்யூஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 67% மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா, அது 67% இதனாலே நடக்குது. 2 வீலர்ல ஆக்சிடென்ட் நடக்குது, ஆஸ் வெல் அஸ் பெடஸ்ட்ரியன் இருக்காங்கல்ல, இவங்க மேல ஆக்சிடென்ட் நடக்குது அரௌண்ட் 67%. இதுல பெடஸ்ட்ரியனோட டெத் மட்டும் பாத்தீங்கன்னா மோர் தென் 1.1 lakh வந்து பர் இயருக்கு நடக்குது.
பெடஸ்ட்ரியன் இருக்காங்க இல்லையா, நார்மலா நம்ம வாக் பண்ணிட்டு இருப்போம். சோ அந்த பெடஸ்ட்ரியன் பாத்துல வந்து சடனா என்ன கார் வந்து மோதி விடுறது, அது மேல பார்க் பண்ற பேர்ல மோதுறது. அப்படி இல்லாட்டினா இவங்க அங்க கார் ஃபுல்லா பார்க் ஆயிருக்கு, அப்ப நம்ம நடந்து போகும்போது இவங்க மேல வந்து ஏதாவது மோதி அது மேல இறந்து போயிருது. இந்த மாதிரி இன்சிடென்ட்னாலேயே மோர் தென் 1.1 லேக் பீப்புள் வந்து இறந்து போறாங்க இந்தியால பர் இயருக்கு. ஒரு கேஸ்ல கூட கோட் பண்ணிருந்தோம் இல்லையா, ஐ திங்க் மும்பை நினைக்கிறேன். மும்பைல பாத்தீங்கன்னா ஒரு 17 இயர் பாய் வந்து ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து அந்த அந்த ரோட் சைடுல ஒரு ஷாப்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி அங்கேயே தூங்கிருக்காங்க. அவங்க வீடு பெருசா இல்ல கூட, சோ அங்கேயே தூங்கிருக்காங்க. அவங்க மேல வந்து ஆடி கார் வந்து வச்சு மோதி இருக்காங்க. மோதினது ஸ்பாட்ல 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. 17 இயர் அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர் 18 தானே, அவங்களுக்கு என்ன கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, அப்ரூவ் பண்ண முடியாது. பட் எப்படி அந்த காரை ஓட்டுனாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அது இந்த பெடஸ்ட்ரியன் பார்த்து அவங்க படுத்து இருக்காங்க, இவங்க என்ன கார் வந்து மேல ஏத்திருக்காங்க. சோ அது பெரிய இஷ்யூ வந்து. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, டெமோகிராபிக் டிவைட் அண்ட் டெமோகிராபிக் டிவைட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது ஒர்க்கிங் டிபெண்டன்ட் பாப்புலேஷன் சொல்லுவோம். டிபெண்டன்ட் யார் வருவாங்கன்னா 15 கீழையும் 59க்கு மேலே இருக்கவங்க வந்து டிபெண்டன்ட் பாப்புலேஷன். அப்போ எப்போ எந்த ஒரு கண்ட்ரில அந்த டிபெண்டன்ட் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகும், ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 15 to 59 இருக்கவங்க வந்து ரொம்ப அதிகமா இருந்தாங்க அப்படின்னா அது டெமோகிராபிக் டிவைடட் அப்படிங்கிறது. ஸோ அந்த டெமோகிராபிக் டிவைட் அதிகமா இருக்குன்னா அந்த கண்ட்ரி வந்து அடுத்த கட்ட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டாவே கொண்டு போறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கில், ஹெல்த், எஜுகேஷன் இது மூணு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்டா க்ரோ ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்க. சைனாலாம் பாத்தீங்கன்னா 1980s இந்த மாதிரி டெமோகிராபிக் டிவைட்ல தான் இருந்திருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா லீடிங் செகண்ட் வேர்ல்ட்ல செகண்ட் லீடிங்ல இருக்காங்க இல்லையா. இந்தியா வந்து இப்போ கரண்ட் டெமோகிராபிக் டிவைட் தான் நம்ம இருக்கோம். இன்னொரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரில வந்து பாப்புலேஷன் டிக்ளைனிங் இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம், சவுத் கொரியா பார்த்தோமா, சவுத் கொரியா, ஜப்பான் இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாப்புலேஷன் டிக்ளைனிங் இஷ்யூஸ் வந்து பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா உமனுக்கு வந்து அந்த மேரேஜ் இல்ல சைல்டு பியரிங் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய லெவல் இல்ல. அது போக அவங்களுடைய கல்ச்சர்ல ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால அதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்ற ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்தியால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய யங் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்கள்ட்ட வந்து சர்வே எடுத்துருக்காங்க. அந்த சர்வேல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்து ஃபேமிலி, சில்ட்ரன் இதெல்லாம் விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து பினான்சியல் ரிசோர்ஸ் வந்து பெரிய லெவல் இல்ல. பினான்சியல் நம்ம செட்டில் ஆகணும்னு சொல்லுவாலே ஒருத்தவங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு. பட் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஈவன் சைல்டு மேரேஜ் அந்த டைம்ல நடந்தது. என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பொறுப்பே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சில பேர் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, மேரேஜ் ஆகிச்சு அப்படின்னா ஒரு பொறுப்பு வேலைக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பட் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா செட்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலா ஒரு பினான்சியல் பேக்கப் இருக்கணும், கார் சம்திங் அவங்களுக்கு தேவையான அவங்க மைண்ட் செட்ல அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி அவங்க மேரேஜ் அப்படிங்கிற அப்ரோச்சுக்கு போறாங்க. சோ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியன் கப்புள்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன ஃபியர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் ஃபியர் ஒண்ணு இருக்கு. சோ இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹவுசிங் ப்ராப்ளம் இருக்கு. வீடு வந்து முதல்ல வந்து ஓனா வாங்கணும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு அவங்களுக்கு. இது போக ஜாப் செக்யூரிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப அதிகம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில. சோ அந்த ஜாப் செக்யூரிட்டி இல்லாம எப்படி மேரேஜ் பண்றது, இல்ல லோ ஜாப்ல வச்சுட்டு எப்படி மேரேஜ் பண்றது, ஃபேமிலி எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், அடுத்து சில்ட்ரன் வந்தாலும் பெரிய ஃபேமிலி ஆயிடுங்க, அவங்க மேனேஜ் பண்றதுக்கு நம்ம பினான்சியல் நீட் தேவை. சோ அதெல்லாம் அவங்க ரொம்ப ஃபியரா இருக்கு. இது போக ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. ஃபியூச்சர் ஒரு ஃபேமிலி வந்துரும், அவங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஹெல்த் இஷ்யூ, எஜுகேஷன் நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் யோசிச்சு அவங்க ஃபீல் பண்றாங்க. இது ஒரு மேஜர் இஷ்யூ அவங்க சொல்றாங்க. சொல்ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்தியன் உமனோ இல்ல மென்னோ என்ன ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா 2 சில்ட்ரன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த சர்வேல என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 சில்ட்ரன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு சில்ட்ரன் தான் வந்து பியர் பண்ணிருக்காங்க. செகண்ட் சைல்டு போகும்போது வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து போயிருக்கு. இது கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்தியாவுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் பாத்தீங்க அப்படின்னா 2.0 டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன அப்படின்னா இது வந்து 2.0வா, அதாவது உமன் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் டைம்ல எவ்வளவு சைல்டு பர்த் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா. அப்ப இந்தியா என்ன சொல்றாங்கன்னா ஒரு உமன் வந்து 2 சைல்டு தான் வந்து பர்த் கொடுக்குறாங்க, அவங்க லைஃப் டைம்ல 2 சைல்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 2.1. அப்போ இது ரொம்ப கம்மி இல்லையா. இதே ட்ரெண்ட் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் அப்பவுமே டிக்ளைன் ஆக வாய்ப்பு அதிகம். பட் இது இந்த ட்ரெண்ட் ஆவரேஜ் 2.7 இருக்காங்க இல்லையா, இது வந்து ஓவரால் இந்தியான்னு சொல்லிருக்காங்க, நேஷனல் ஆவரேஜ் இது. பட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வேரி ஆகும். தமிழ்நாடு 7 ஸ்டேட்லாம் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1.7 1.6 அந்த மாதிரி போகும். பிளஸ் இந்த நார்தன் சைட்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2.6 2.7 அந்த மாதிரிலாம் போகும். மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் கூட குறைஞ்சு வராங்க. மற்ற ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகம் ஆவரேஜ்.
இன்னொன்று என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 255 மில்லியன் யங் பீப்புள் பார்த்தீங்கன்னா 15ல இருந்து 24 ஏஜ்குள்ள இருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் டெமோகிராஃபிக் டிவைடட் அப்படிங்கிறது. அதாவது 255 மில்லியன் யங் பீப்புள் பார்த்தீங்கன்னா 15 to 24 ஏஜ்குள்ள இருக்காங்க. 24 ஏஜ்குள்ள இருக்காங்க இந்தியா. அதே மாதிரி யங் அடல்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் மோர் தென் 1,08,000 பீப்புள் வந்து ஆக்சஸ் பண்றாங்க 18 to 39 ஏஜ் இருக்கவங்க. அதாவது 18 to 39 ஏஜ் இருக்கவங்க அரௌண்ட் 1,08,000 மெம்பர்ஸ் வந்து இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம GS2 பார்ப்போம். GS2ல கவர்னன்ஸ் பார்ப்போம். கவர்னன்ஸ் கவர்னன்ஸா கரப்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், கரப்ஷன் இல்லாம ஒரு கண்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்றோம், டிஜிட்டலைசேஷன் வந்துச்சு அப்படின்னா கரப்ஷன் வந்து ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம். ஆமா தானே. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டைரக்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறது அக்கௌண்டன்ட்டுக்கு நேரா போயிடும். இப்போ MGN ரேகா இருக்குது இல்லையா, ஊரக வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா யார் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய சேலரி வந்து அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க. ஸோ அப்போ அவங்க ஈஸியான அமௌண்ட் எடுத்துருவாங்க. இதுல வந்து இன்டர்மீடியட் யாருமே வந்து பெரிய லெவலில் அமௌண்ட் எடுத்துக்கிற வாய்ப்பு கிடையாது. ஸோ இது என்ன ரீசனால நடந்தது, டிஜிட்டலைசேஷன். ஸோ அந்த ப்ராசஸ் நடந்தது. பட் ஆத்தர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட ப்ரிவென்ஷன், அந்த கரப்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ரீசன். அது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, மிடில் மேனுடைய அந்த என்கேஜ்மெண்ட் ரொம்ப அதிகம். இப்ப நம்ம ஈவன் ஒரு விஓ ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபார்ம் ஏதோ செய்ய, ஒரு ஃபார்ம் நமக்கு தெரியாது, அப்போ நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அது யார் சொல்லுவாங்க, நம்ம எதை போய் தெரியாம போய் எதை கேட்கறோம்னா, இந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு நம்பர் கான்டாக்ட் கொடுத்து உங்க போய் நீங்க அப்ரோச் பண்ணுவோம், அவங்க ஃபுல்லா வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, சம் அமௌண்ட் பேசுவாங்க, 5,000 2,000 அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லா வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மேபி அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரீயா கூட இருக்கலாம் உள்ள கவர்மெண்ட்ல, நமக்கு அது பெரிய அவேர்னஸ் இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம இவங்க மூலமாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. இந்த மாதிரி கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து மேபி நமக்கு அவேர் இல்லாம இருக்கும். சில டைம் அவேரா இருந்தாலுமே மேண்டேட்டரி என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பீப்புள் வச்சுதான் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க சில சமயத்துல. ஸோ இதெல்லாம் வந்து கரப்ஷன் வந்து மேஜர் இஷ்யூவா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்கிறது இல்லை. இப்ப கரப்ஷன் நடந்திருக்கு, நான் உடனே போய் அப்ரோச் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கிறது இல்லை. கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் இதுக்கு இந்தியால டிரான்ஸ்பரன்சிக்கு என்ன எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்னா, RTI ஆக்ட் சொல்லணும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. 2005ல வந்திருப்பாங்க அந்த ஆக்ட். அப்ப 2019ல திரும்ப அமெண்ட் பண்ணாங்க. 2005ல RTI ஆக்ட். இது அமெண்ட் பண்ணது 2019ல வந்து அமெண்ட் பண்ணாங்க. இது ஒண்ணு. இது வந்து இன்னொரு ஆக்ட் பாத்தீங்கன்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன், டேட்டா பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஆக்டா, டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023. இந்த ரெண்டு ஆக்டுக்கும் சில கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. சோ அதனால வந்து கரப்ஷன் வந்து பெரிய லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இஷ்யூ பாத்தீங்க அப்படின்னா, RTI ஆக்ட்ங்கிறது கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரன்சியா கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் அது. ஸோ நிறைய ஃபைட் பண்ணி அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து கமிஷனர் இருப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியால கமிஷனர் இருப்பாங்க, சென்ட்ரல் கமிஷனர் இருப்பாங்க, ஸ்டேட் கமிஷனர் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை, கவர்மெண்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா, நான் எந்த நீங்க கவர்மெண்ட் வெப் பேஜ்ல எங்க போனாலுமே அது கீழே இருக்கு சிட்டிசன் சார்ட்டர்னு இருக்கும். சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்னென்ன விஷன் என்ன, அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறது வந்து அஸ் சிட்டிசனா எனக்கு தெரியப்படுத்தணும். ஸோ நான் கிளிக் பண்ண அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரும்.
அது கீழே வந்து ஆர்டின்னு ஒரு காலம் ஒன்று சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள சில கண்டிஷன்ஸ் சிலது கேட்கும். அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 90 டேஸ்க்குள்ள 30 டேஸ்க்குள்ள அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸ்லயுமே பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா எவ்வளவு ஆர்டி இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்கிறோமோ அது ஃபுல்லா வந்து அவர் கொடுத்துட்டு இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க ஸ்கூல் சேர்க்கிறோம் அப்படின்னா சடனா என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து 100 ருபீஸ் கேட்டிருப்பாங்க ஃபீஸ். இப்ப சடனா 1000 ருபீஸ் கேக்குறாங்க அப்படின்னா அப்ப நமக்கு டவுட் வரும்ல, எப்படி 1000 ருபீஸ் கேக்குறாங்க, கவர்மெண்ட் 1000 தான் வாங்க சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கவர்மெண்ட் தான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்ப ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். மென்ஷன் பண்ணி அதே மாதிரி மென்ஷன் பண்றாங்க 1000 ருபீஸ் வந்து பே பண்ண சொல்றாங்க, அது கரெக்ட் தானா, பே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன ஏதாவது ரூல் போட்டிருக்காங்களா கவர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்போ அந்த ஆர்டிஐல நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. மேபி ஒரு ட்ரூவாவே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்ட் கீழே 1000 ருபீஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் டியூ டு தி சீசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஐ மீன் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, பட் எதுவுமே பெரிய லெவல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டா இன்ஃபர்மேஷன் வருது. இதுதான் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு சிட்டிசன் வந்து ஒரு கவர்னன்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். பட் இந்தியால என்ன இஷ்யூ போயிருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோ இல்ல சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருடைய அந்த போஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வேகன்ட்லயே மோஸ்ட்லி நிறைய போஸ்டும் வேகன்ட் இருக்கும். இது யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல்ல ஃபில் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க ஃபில் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் இது வேகண்டாவே இருக்கு நிறைய போஸ்ட். அப்படி வேகண்டா இருக்கிறதுனால நம்ம நிறைய வந்து ஆர்டி ஃபைல் பண்ணும்போது அவங்களால அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பெட்டிஷன் இருக்கிறதுனால அவங்களால வந்து ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியாது, டிலே இன் ப்ராசஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மேஜர் இஷ்யூவா வந்து சொல்லியிருக்கோம். இது இப்போ ஆத்திர டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியால இப்போ நம்ம ஆர்டிஐக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னா அது மோஸ்ட்லி இப்போ இந்த டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு தெரியுமா, இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுனால இந்த ஆக்ட் என்ன ரைட் டு பிரைவசி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது என்னோட இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் இருக்கு, அப்புறம் என்னோட டேட் ஆஃப் பர்த், ஏதோ என்னோட லைசன்ஸ் இல்ல வந்து என்னோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இல்ல பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் இருக்கு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து என்னோட பர்சனல் ஐடென்டிட்டி. அது வந்து ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு கன்சர்ன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சில பேர் பார்ப்போம் நம்மளுடைய மொபைலுக்கு டேரக்டா கால்ல வரும் தெரியுமா, நீங்க வந்து இந்த பேங்க்ல வந்து லோன் எடுத்து அந்த பேங்க்ல வந்து கன்சர்ன் பேங்க் கால் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி கால் பண்ணுவாங்க. இந்த பேங்க்ல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல இதுல வந்து உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு நம்ம மொபைலுக்கு டைரக்ட் ஆட் பண்ணுவோம். அப்ப நம்ம மொபைல் நம்பர் உங்களுக்கு போச்சு நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் டு இந்த ஆக்ட் வயலேஷன் வரும். பட் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா ஒரு குழந்தையோட இன்ஃபர்மேஷன் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வயலேஷன் கிடையாது. அதே மாதிரி ரோட்ல யாராவது ஆக்சிடென்ட் ஆகி கிடக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ பேக்கெட் நம்ம உடனே நம்ம எடுத்து ஏதாவது அவங்களோட ஐடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம், இல்ல மொபைல் இருந்தா கான்டாக்ட் பண்ணி அவங்க ஃபேமிலி இருக்கோ இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல நம்ம யூஸ் பண்றோம்னா அது இந்த ஆக்ட் ஐடி பிரைவசியோட வயலேஷன்ல வராது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் கீழ அரௌண்ட் ஒரு 87 வேர்டுல டெஃபினிஷன் கொடுத்துருவாங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆபீசர் இருக்காரு, அவரை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும், அதாவது பப்ளிக் ஆபீசர் அவரு கவர்மெண்ட் ஆபீசர் அவரு, அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியணும் நான் ஆர்டிஐ ஃபைல் பண்றேன். அப்ப என்ன பண்றாங்க இப்போ என்ன டினை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் கீழ அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ரைட் டு பிரைவசி கூட வயலேட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து டினை பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 87 வேர்ட்ல வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலுமே அந்த வேர்டு கொடுத்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்ட் இருக்கு அப்படின்னு ஆக்டோட டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து 87 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்னன்னா அந்த அளவுக்கு லென்த்தியான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டோம் அப்படின்னா அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துருது, இந்த 87 வேர்ட்ஸ்க்குள்ளே வந்ததுனால எல்லா இன்ஃபர்மேஷன் எது கேட்டாலுமே ரைட் டு ஆர் இதுக்குள்ள கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதான். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன் வந்து நம்ம கரப்ஷன் வந்து இந்தியாவில் ஓரளவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருடைய எய்மாவும் இருக்கும், இன்னொன்று வந்து நம்முடைய விஷயம் தான் இருக்கும். பட் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த வேர்ல்டுல எந்த கண்ட்ரிலுமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஜிலன்ஸ் வந்து கிடையாது, ஆனா இந்தியாவில உண்டு. ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஜிலன்ஸ் உண்டு. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா கரப்ஷன் பண்றாங்க நம்ம டைரக்டா அந்த விஜிலன்ஸை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா என்ன அப்படின்னா இந்தியா வந்து பெரிய லெவல் ஆக்டிவா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லி 2 பாடி உண்டு. லோக்பால் அப்படிங்கிற சென்ட்ரல் இருக்கும், லோக் ஆயுக்தா இது வந்து ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணது. இதுவுமே பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணி டெல்லிலாம் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணி தான் வந்து கொண்டு வந்தாங்க. இது
ஒரு 5,000 வந்து பயங்கரமா கொப்பரம் இருப்பாரு. ஸோ அந்த வந்து இப்போ இதுல லோக்பால் பார்த்தா சென்ட்ரலி லோகாயுக்தா அப்படின்னு ஸ்டேட்டிங் கொடுப்பாங்க. இதுல எஸ்பெஷலி டாப் அபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, பியூரோக்ராட் அந்த மாதிரிலாம் அவங்களுக்காக பனிஷ்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து லோக்பால் லோகாயுக்தா அப்படின்னு. இப்போ இந்த லோக்பால் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 50 to 60 crore நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா அவுட்புட் என்னவோ ஜீரோ தான். இந்த 2023 இந்த ஆக்ட் நம்ம கிரியேட் பண்ணப்பட்ட பாடி இது. இப்போ வரையுமே அதுல கன்விக்ஷன் ஒருத்தர் கூட கிடையாது. அப்போ இந்தியால கரப்ஷன் கிடையாது அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. இது ஒரு மேஜர் இஷ்யூ. அப்போ ஆக்ட் இருக்கு, இன்னொன்னு இந்த ஆக்ட் வந்து அட்டானமஸ் கிடையாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ஆக்ட் இது. ஃபினான்ஷியலுமே அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து இது அட்டானமி இல்லை அப்படிங்கிறனால இது வந்து பெரிய லெவல் அவங்க வந்து ஓனா ஆக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்றாங்க. ஸோ இது ஒரு மேஜர் இஷ்யூ. செகண்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 19 பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து 2008 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 17A அப்படின்ற ஒரு ஆக்ட் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 17A. சோ இந்த ஆக்ட் இந்த செக்ஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு அபிஷியல் இருப்பாங்களே, பப்ளிக் அபிஷியல், கவர்மெண்ட் அபிஷியலை வந்து கரப்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரெஸ்ட் பண்ண போறோம் இல்லையா, அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே கவர்மெண்ட் பர்மிஷன் நமக்கு தேவை. இப்ப நார்மலா ஒரு சிட்டிசன் இருக்காரு, அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது பர்மிஷன் நம்ம கேட்கணுமா? கிடையாது, நேரம் வேகத்தை அரெஸ்ட் பண்ணுவான். பட் இங்க கவர்மெண்ட் அபிஷியல் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அவங்க என்ன பண்ணணும், முன்னாடி நம்ம பர்மிஷன் சொல்லி அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுவோம். இதுல மேஜர் ரூல் என்ன அப்படின்னா நம்ம பர்மிஷன் கேட்டு அந்த ப்ராசஸ் போறதுக்குள்ளேயே அவங்க அலர்ட் ஆயிடுறாங்க. அலர்ட் ஆயிட்டு அந்த மாதிரி கரப்ஷன் நடந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு மேஜர் இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இது ஒரு மேஜர் இஷ்யூ. இதுலமே பாத்தீங்கன்னா எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹைட் பண்ணிருக்காங்க. இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா புட்டசுவாமி கேஸ். இது வந்து 2017 ஜட்மெண்ட் கொடுத்தது. இது புட்டசுவாமி கேஸ் வந்து ரைட் டு பிரைவசிக்காக கொண்டுவந்தாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகாம அவங்களுக்கு பிரைவசி உண்டு. அது வந்து ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரைட் டு பிரைவசி. ஸோ அந்த ரைட் டு பிரைவசி வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டதுனால நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் கீழே பெரிய லெவல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணப்பட்டது இந்தியாவில். இன்னொன்னு லா மேக்கர்ஸ் ஆர் லா பிரேக்கர்ஸ். யாரெல்லாம் வந்து இப்ப கரப்ஷன் ரிலேட்டடா லா மேக் பண்ணணும் அவங்க தான் வந்து கரப்ஷன் இன்வால்வ் ஆகுறாங்க இல்லையா, அப்ப லா மேக்கர்ஸ் ஆர் லா பிரேக்கர்ஸ். அதே மாதிரி இந்த ஆர்டிஐ கமிஷனர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது சொல்றோம் இல்லையா, ஹெட் அவங்க எல்லாமே அந்த அபிஷியல்ஸ் எல்லாருமே எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்கிறது நமக்கு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. என்ன குவாலிஃபிகேஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க, என்னென்ன ப்ராசஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு மேஜர் இஷ்யூ, டிரான்ஸ்பரன்சி இல்லைங்க. இனிஷியலா லோக்பால் கிரியேட் பண்ணும் போதும் பீப்புள் வந்து பெரிய லெவல் அஜிடேட் பண்ணி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் லோக்பால் கிரியேட் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் வந்து லோக்பால் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ பீப்புள் பெரிய லெவல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது அதை போய் ஏன் வந்து நீங்க லோக்பால் இதுக்கு கன்விக்ட் பண்ணல, இல்ல ஏன் வந்து அந்த ஆக்ட் வந்து இப்படியே இருக்கு, ஏன் அட்டானமி கொடுக்கல அப்படின்னு பெரிய லெவலில் பீப்புள் வந்து வாய்ஸ் கொடுக்கறது இல்லை. பீப்புள் வந்து அதை அப்படியே விட்டுட்டதுனால இந்த ஆக்ட் அப்படியே தான் இருக்கு. கரப்ஷன் வந்து பெரிய லெவலில் ஒழிக்கப்பட முடியல அப்படின்ற மாதிரி மிச்சம் முடியுவாங்க. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஐ கீழே, இந்த ஆர்டிஐ கீழே எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா 6 million பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் கேட்டு. 6 million. இதுல 2018 பாத்தீங்கன்னா 2008 ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இந்தியன் போலீஸ் ஜெனரல், ஓகே, இந்த இவங்க தான் வந்து குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு இன்னொரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சிபிஐ வந்து 1980 to 1984 இந்த டைம்குள்ள, இந்த 4 இயர்க்குள்ள, இந்த டியூரேஷனுக்குள்ள ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க, எத்தனை பேரை கன்விக்ட் பண்ணாங்க அப்படின்னு அதுல ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இனிஷியலா வந்து 280 மெம்பர்ஸ் வந்து அக்யூஸ் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல சொல்லிருக்காங்க. 280 மெம்பர்ஸ். ஆஃப்டர் தட் அதுல 144 வந்து கன்விக்ட் ஆயிருக்காங்க. அதாவது கிரைம், அதாவது கரப்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்விக்ட் பண்ணிருக்காங்க. லேட்டர் என்னாகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவாங்க இல்லையா, அதுக்கு ஆவரேஜா வந்து 13 months எடுத்திருக்காங்க. 13 months எடுத்திருக்காங்க ஆவரேஜா. ஃபைனலி அதுல எத்தனை பேர் தான் வந்து பிரிசனுக்கு போயிருக்காங்க பாத்தீங்கன்னா 4 பேர் தான் பிரிசனுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படி 4 பேர் பிரிசன் போனதுமே பாத்தீங்கன்னா மோர் தென் 20 days மட்டும் தான் ஜெயில இருக்காங்க, வெளியே வந்துட்டாங்க. 4 people தான் கன்விக்ட் ஆகாங்க. ஃபைனலா வந்து ஜெயிலுக்கு போனது 4 people தான். அவங்களுமே 20 days மட்டும் தான் வந்து ஜெயில சர்வ் பண்ணிருக்காங்க, திரும்ப வெளியே வந்துட்டாங்க. சோ அப்ப இதுதான் வந்து இந்தியால அந்த கரப்ஷனுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்தியா பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா, அந்த இண்டெக்ஸ் ரூல் ஆஃப் லானா லா தான் சுப்ரீம் இல்லையா, பீப்புள்லாம் வந்து செகண்டரி தான். ஈவன் தோ பிரசிடென்டா இருந்தாலுமே
லாக்கு பிலோ தான் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. ரூல் ஆஃப் லா. இதுல இந்தியா வந்து 79th பொசிஷன் இருக்கும். 79th பொசிஷன் ரொம்ப லோ. அப்போ இந்தியால கரப்ஷன் ஒழிக்கணும்னா கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் வந்து அதிகப்படுத்தணும். டிஜிட்டலைசேஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸா கொண்டு போகணும். நம்ம பீப்புளுக்கு வந்து அவேர் சிட்டிசனா மாத்தணும். இந்த வைட் பண்ணக்கூடிய இந்த ஆக்டோட செக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ரைட் டு பிரைவசி, அது கீழே லிமிட்டடா வேர்ட் வச்சுட்டு ரிமைனிங் எடுத்து விடணும். அப்பதான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் சொல்ல. லெஜிஸ்லேச்சர் பாத்தீங்கன்னா டெமோக்ரஸில இந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எலெக்டட் பீப்புளுக்கு இருக்கா அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதாவது எத்திக்கல் எரோஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இது மோஸ்ட்லி டேட்டா எங்க எடுத்துருக்காங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, ஒரு என்ஜிஓ அவங்க. ஸோ அவங்களோட டேட்டாஸ் தான் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இல்ல ஏன் வந்து எத்திக்கல் எரோஷன் ஆஃப் டெமோக்ரஸி வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கார் இல்லையா, ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது முன்னாடி ஒரு பீப்புள் வந்து ஒரு எலெக்ட் பண்றாங்க, எம்பியாவோ எம்எல்ஏவோ எலெக்ட் பண்றாங்க. அப்படி எலெக்ட் பண்ண பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி சேஞ்ச் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணு இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பிரின்சிபல் ஒன்று தெரியுமா, சில பேர் வந்து எனக்கு அவங்க ஈக்குவாலிட்டி ஃபாலோ பண்றாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, உமன் ரெப்ரசன்ட் அதிகமா கொடுத்துருக்காங்க, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ரொம்பவே வந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க நல்லாவே வந்து என்கரேஜ் பண்றாங்க, இல்ல வெல்ஃபேர்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை சஃபர் ஆயிருக்கேன், என்னோட ஃபேமிலியில சஃபர் ஆயிருக்கு, அப்ப அவங்க ஹெல்ப் பண்றாங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மாறிட்டு இருந்தாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து, அதாவது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ற விஷயம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் ஜம்ப் பண்றேன். ஒரு சில பொலிட்டிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஆர்டிஐ எடுத்துக்கோமே, ஆர்டிஐயோட ஆக்ட் வந்து முன்னாடி இருந்தது, கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க மேபி ரூலிங் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. லேட் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா, இல்ல இவங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுறாங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுறாங்க, எனக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு பிடிக்கல, அதனால நான் வேற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பீப்புள் போவாங்க. இதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய மாரல் வேல்யூ வந்து நமக்கு வெளியில காமிக்கும். பட் இப்ப என்ன போகுது அப்படின்னா, இப்ப மாடர்ன் ஏரால தேர்ட் டைப் ஆஃப் ஜம்பிங் நடக்குது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி. சோ அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பவர் ஸ்ட்ரகிள். பவர் இருக்கு அப்படிங்கறதுனால நான் ஜம்ப் பண்றேன், நான் அங்க போனா எனக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுப்பாங்க, அதனால நான் அங்க ஜம்ப் பண்றேன். பவர் ஸ்ட்ரகிள், பவர் ஷேரிங். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பர்சன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம ஓட் பண்றோம். நம்ம யாருக்கு ஓட் பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஓட் பண்ணுவோம். ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு செகண்டரி தான் ஓட் பண்றோம், ப்ரிஃபரன்ஸ் செகண்டரி தான், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஓட் பண்றோம். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஐடியாலஜியோ இல்ல அவங்க ஆல்ரெடி வந்து நம்ம ரூல் பண்ணது நமக்கு பிடிச்சு போய் நமக்கு எலெக்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இவங்க எலெக்ட் பண்ற பீப்புள் வந்து இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஜம்ப் ஆறாங்க அப்படின்னா, எலெக்ட் ஆயிட்டாங்க, எலெக்ட் ஆனதுக்கு இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜம்ப் ஆறாங்க அப்படின்னா, அப்ப என்ன மீன் நம்ம காமிக்குது, நம்மளுடைய அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அதுல பிரேக் ஆகுது, அப்படி ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆகுது இல்லையா, ஓட்டோட ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆகுது. அப்போ இவங்க இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி போகும்போது அது எதுக்காக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவருக்காக போறாங்க. மேபி இப்ப இவங்க இன்னும் வந்து அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கும், இவங்க ஜம்ப் ஆன பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கும். அப்ப உள்ள போகும்போது என்ன கிடைக்கும், உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் ஒண்ணு. இன்னொன்னு என்ன கிடைக்கலாம் அப்படின்னா, இவங்க ஏதாவது கரப்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த கரப்ஷன் சார்ஜஸ் வந்து நம்ம அந்த பார்ட்டிக்கு போயிட்டு இனிஷியேட் பண்ண மாட்டோம்னு சொல்லி நெகோசியேட் பண்ணிருப்பாங்களா, அந்த ரீசனுக்காக போவாங்க. இல்ல மணி வந்து இவ்வளவு தூரம் ஷேர் பண்றோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக போவாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டில வந்து போறாங்க. பட் இது எதுவுமே பாத்தீங்கன்னா மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போல் பண்ற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி. வயலேஷன் ஆஃப் எலக்டோரல் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர்ல சைன் பண்ணி கொடுக்கறது கிடையாது, மாரல் எத்திக்கல் வேல்யூ தான் அப்படி சொல்றாங்க. ஒருத்தவங்க எலெக்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு மாரல் எத்திக்கல் வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நடந்த எம்பி எலெக்ஷன் கிடையாது, முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா, அவரு பாத்தீங்கன்னா வயநாடுல இருந்து வின் பண்ணாரு. அதே சமயத்துல இன்னொரு தொகுதியில அலகாபாத் நினைக்கிறேன், அங்கேயுமே வின் பண்ணாரு. பட் அந்த அலகாபாத்ல வின் பண்ணதை விட, அலகாபாத் எக்ஸாக்டா தெரியல, பட் அங்கேயுமே வின் பண்ணாரு. இப்ப என்ன அப்படின்னா, அங்க நின்று வின் பண்ண ஓட்டை விட இங்க நின்று 72% வந்து ஓட்டு எடுத்திருந்தாரு. அதாவது அது அங்க அவரோட இன்னொரு ஒரு பர்சன் வந்து 2 கான்ஸ்டிட்யூன்சில வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம். அப்ப 2ல வந்து அங்க பெருசா நிக்கல, பட் வயநாடு வந்து அதிகமான பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தாரு. அப்ப என்னன்னா பீப்புள் எல்லாமே ஒரு பிலீவ் பண்றாங்க,
ராகுல் காந்தி பிலீவ் பண்ணி தான் அதுல வந்து ஓட் பண்றாங்க. பட் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அலகாபாத் அது வந்து அப்ரூவ் பண்ணிட்டு வயநாடு சீட்டை வந்து கிவ் அப் பண்ணிட்டாரு. அப்ப இது வந்து பீப்புள் என்ன என்ன யோசிப்பாங்க, இப்ப நம்ம ஓட் பண்ணதும் தப்பா, இவங்க எதுக்கு இப்ப கிவ் அப் பண்றாங்க, நமக்கு ஒரு அஸ் ஓட்டரா நம்ம எலக்ட் பண்ணிருக்கோம், பட் நமக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க இல்ல அப்படிங்கும் போது, நம்மளோட வாய்ஸ் அவங்க இல்ல அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஒரு அதிருப்தி ஏற்படும் தெரியுமா, அதுதான் வந்து எத்திக்கல் எரோஷன் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னா அந்த டைம்ல வந்து ரெண்டு பேருமே ரொம்ப அந்த கத்தி முன்னாடி சண்டை போடுவாங்க. நம்ம பார்த்துட்டு மைக் பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு பேசுவாங்க பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சண்டை போடுவாங்க. பட் ஒன்ஸ் வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ரெண்டு பேருமே கை கோர்த்துட்டு ஜாயின் பண்ண நம்ம பார்க்கலாம். இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா அந்த கோலிஷன்லாம் இருக்கு தெரியுமா, ஈவன் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் கூட அந்த கோலிஷன் பிரேக் பண்ணுவாங்க. இல்ல கோலிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஓட்டரோட இன்ட்ரெஸ்ட் ஆப்போசிட்ல இருக்குது ஃபுல்லாவே. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எத்திக்கல் எரோஷனுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரூலிங் பார்ட்டியில வந்து நமக்கு ஃபேவரட்டிசம் கிடைக்குங்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டில இருந்து ஜம்ப் பண்ணி ரூலிங் பார்ட்டில போவாங்க. போகும்போது அப்போசிஷன் பார்ட்டி தான் பாத்தீங்கன்னா பார்லிமெண்டோட பில்லரா இருந்து அவங்க என்ன பண்ணணும், ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஜம்ப் ஆகும் என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, அப்போசிஷன் பார்ட்டி வீக் ஆயிருவாங்க. வீக் ஆயிடுச்சுனால பெரிய லெவல்ல ரூலிங் பார்ட்டிக்கு அப்போசிஷன் வராது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அதான் பண்ணுவாங்க தவிர பீப்புளுக்கு என்ன தேவையோ பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒரு மேஜர் இஷ்யூ. இதுல அரிஸ்டாட்டில், கௌட்டில்யா இவங்க எல்லாம் வந்து அப்போ பொலிட்டிக்கல்ல பெரிய லெவல் ஆதர்ஸ் இவங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்ப வந்து ஒரு பப்ளிக் ஆபீசர் வந்து பிரைவேட் கெயினுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாரோ அந்த டைம்ல அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல சஃபர் ஆகும். ஸ்டேட் அஸ் வெல் அஸ் பீப்புள். அதாவது பப்ளிக் பிரைவேட் கெயினுக்காக அவங்களுடைய பர்சனல் கெயினுக்காக ஒரு பப்ளிக் ஆபீசர் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அது எம்பியோ எம்எல்ஏவோ ஈவன் ஆபீசர்ஸ் கூட வச்சுக்கலாமே, இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து பெரிய லெவல்ல சஃபர் ஆகும். இது எக்ஸாம்பிள் என்ன கோட் பண்ணாங்கன்னா இத்தாலி, பிரேசில், பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆபீசர் வந்து அவங்களுடைய பப்ளிக் ஆபீஸையே ட்ரேட் கமாடிட்டியா வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ட்ரேட் கமாடிட்டி அதாவது என்ன, நம்ம பெனிஃபிட் வரும் அப்படின்னா இதை நம்ம பண்ணுவோம். இதுல இத்தாலி, பிரேசில், பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் இதெல்லாம் ஓவரா என்ன அப்படின்னா பீப்புளோட ட்ரஸ்ட் வந்து லாஸ் பண்றது. அப்போ பீப்புள் வந்து இப்ப நான் ஓட் பண்ணவர் வந்து அந்த இடத்துல வந்து சீட்டை கிவ் அப் பண்ணிட்டாங்க, இல்ல யாராவது சம்திங் டிஃபெக்ஷன்ல போயிட்டாங்க அப்படின்னா அப்ப எனக்கு என்ன தோணும்னா நெக்ஸ்ட் டைம் ஓட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி ஓட் போட்டவங்க வரவே இல்லை, திரும்ப நான் ஏன் ஓட் போடணும்னு எனக்கு தாட் வரும். இல்ல நான் நோட்டாக்கே போட்டு போயிருவேன் அப்படின்னு ஒரு தாட் வரும். இதெல்லாம் அந்த ஓட்டோட ட்ரஸ்ட்டை வந்து எரோட் பண்றது, எத்திக்கல் எரோஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி. ஜுடிஷியரி என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் வெர்மா, ஜஸ்டிஸ் வெர்மா, இவரு ஆக்சுவலி என்ன இஷ்யூ பாத்தீங்கன்னா லாஸ்ட் மார்ச் மார்ச் என்னாச்சு அப்படின்னா அவருடைய ரெசிடென்சியல் அதாவது வீடு இருக்கும் இல்லையா, சோ அங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அப்போ ஃபயர் அது அடக்கிறதுக்காக வந்து ஆபீஸ்ல வந்திருந்தாங்க. வரும்போது என்னாச்சுன்னா அவருடைய வீட்டு வாசல் சென்ஸ் வீட்டுக்குள்ளே என்னாச்சுன்னா நிறைய கரன்சிஸ் எல்லாமே எரிஞ்ச நிலையில இருக்குது. சோ அப்போ என்ன கேக்குறாங்கன்னா ஒரு ஜட்ஜுக்கு எப்படி இவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு உங்களுக்கு, அது வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாரு. இவர் வந்து அப்போ ஐ திங்க் அலகாபாத் வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து ஏப்ரல் 9, 2026 ரிசைன் பண்ணிட்டாரு ஜாப். அவர் ஜட்ஜா இல்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாரு இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா. பட் இப்ப பார்லிமெண்ட் என்ன போய்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் மேல இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இம்பீச்மெண்ட் ரிமூவல் ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் என்ன கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப நம்ம இம்பீச் பண்ணுவோம், ஒரு பர்சன் வந்து அந்த போஸ்ட்ல ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம இம்பீச் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இப்ப என்ன கொஸ்டின் பண்றாங்கன்னா ஒரு ஆக்டிவாவே இல்ல, ரிசைன் பண்ணிட்டு ஜாப் விட்டு போயிட்டாரு அவர். போனதுக்கு அப்புறம் அவர் எப்படி நீங்க வந்து இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க இங்க பார்லிமெண்ட்ல, எப்படி கண்டினியூ பண்ணுவீங்க அப்படிங்கிறது. இப்போ பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் பண்றது அவ்வளவு ஈஸி ப்ராசஸ் கிடையாது. இதுதான் வந்து ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ட் அந்த ஹோல்ட் பண்ணிக்கிறது இதுதான். செப்பரேஷன் ப்ராசஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, செப்பரேஷன் ஆஃப் பவர் அதை அப்ஹோல்ட் பண்றதா இந்த ப்ராசஸ் எல்லாமே. ஸோ என்ன பண்ணுவோம்னா 2/3 ஃபர்ஸ்ட் என்கொயரி கமிட்டி போடணும், அதுக்கப்புறம் வந்து 2/3 வந்து ப்ரூவ் பண்ணணும், இன்னொரு ஹவுஸ்ல 2/3 வந்து பாஸ் பண்ணுவோம், ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுமே பாஸ் பண்ணணும், அதை பிரசிடென்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு ஃபுல்லாவே. அப்போ இவர் என்ன சொல்றாரு, ஆத்தர் வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார்ல, ஏன் நீங்க இந்த ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கோட் பண்ணாங்க என்னன்னா கெடாவர் சினோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கோட். கெடாவர் சினோட்
இது எப்போ நடந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 897 AD நடந்த இன்சிடென்ட். ரோம்ல நடந்த இன்சிடென்ட். இது என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல போப் ஸ்டீஃபன் சிக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து போப்பா இருந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி இருந்த போப் பாத்தீங்கன்னா போப் ஃபார்மோசஸ் ஸ்டீஃபன் சிக்ஸ் ஒருத்தர் இருந்திருக்காரு போப்பா. அது கரண்ட் பிளேயிங் அவரு. அதுக்கு முன்னாடி ஃபார்மர் பாத்தீங்கன்னா போப் ஃபார்மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னாச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக் இருந்திருக்கு. பட் என்னன்னா இந்த போப் ஃபார்மோசஸ் அப்படிங்கிற வந்து 9 மந்த் முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவர் இறந்துட்டாரா. இப்போ இந்த போப் ஸ்டீஃபன் சிக்ஸ் சொன்னாலே அவர் வந்து இப்ப போப்பா இருந்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரு வந்து ஒரு குற்றம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனவரை வந்து இவர் தோண்டி எடுக்க சொல்றாரு. யாரு இப்ப கரண்ட் போப்பு தோண்டி எடுக்க சொல்லி அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. ஒரு சேர் எல்லாம் போட்டு அவருக்கு அந்த போப்போட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த டீகம்போஸ் ஆன பாடி இருக்கும் இல்லையா அதுக்கு ஃபுல்லா உட்கார வச்சு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த மாதிரி உட்கார வைக்கும் போது அவரால் பேச முடியாது. ஆர்கியூ பண்ணும்போது அவரால் டேட் ஆயிட்டாரு இல்லையா. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவர் உட்கார வச்சுட்டு இவங்க கொஸ்டின் பண்ணோம்னா பிஹாஃப் ஆஃப் தட் பர்சன் அந்த போப்புக்கு பதிலா இன்னொரு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. பதில் சொல்லிட்டு அவருக்கு ட்ரையல் கொடுக்குறாங்க. ட்ரையல் கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவருக்கு பனிஷ்மெண்ட் இறந்துட்டாரு. பட் என்னன்னா கோர்ட் வந்து நம்ம ப்ராப்பரா கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி ட்ரையல் கொடுக்குது. இப்ப நீங்க ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சில இடத்துல கொடுப்பாங்க. அவருடைய ஏஜே வந்து 98 கூட வேண்டாம், ஒரு 76 அப்படி இருக்கும். அவர் இன்னும் எவ்வளவு வருஷம் அதிகபட்சம் வாழ முடியும். அதிகபட்சம் போனா ஒரு சென்ச்சுரி அடிக்கலாம் வைக்கோங்களேன். ஒரு 30 இயர்ஸ் அதிகபட்சம் வாழலாம். ஆனா ஒரு கோர்ட் எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் 107 இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம். மோஸ்ட்லி யூஎஸ்ல அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இப்ப என்ன அப்படின்னா இந்த போப் இஷ்யூல என்னன்னா அந்த மாதிரி அவர் உட்கார வச்சு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிவர் பாத்தீங்கன்னா திபேர் அப்படின்ற ஒரு ரிவர் அவரை தூக்கி போட்டுறாங்க பனிஷ்மெண்ட்டுக்காக. தூக்கி போட்டுறாங்க. இதை ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா இறந்து போன ஒரு மனுஷனுக்கு அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா மிஸ்டர் வர்மாவுக்கு நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன. ரெண்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப எதுக்கு வந்து அவர் கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. கெடாவர் அப்படின்னு இறந்து போன ஒரு பர்சன் டெட் பாடின்னு சொல்லுவோம்ல அதுதான் கெடாவர். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஆக்டிங் ஜட்ஜை வந்து முதல்ல நீங்க ரிமூவ் பண்ண முடியாது. ஐ மீன் ஆக்டிங்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இம்பீச்மெண்ட் பண்ண முடியாது. அது ஒண்ணு. செகண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒரு ரிசைன்மெண்ட் போயிட்டார் அப்படின்னா அது எங்க கொண்டு வந்து நீங்க நிப்பாட்டோம்னா கிரிமினல் கோர்ட்டுக்கு முன்னாடி கிரிமினல் ஆக்டிவிட்டி மூலமா தான் நீங்க ஒரு காமன் சென்ஸ் தான் ட்ரீட் பண்ண முடியுமே தவிர பார்லிமெண்ட் அந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன். இது இன்டர்நேஷனல் ரிலேஷன் பாத்தீங்கன்னா பாபர் எல்மந்தீப். இந்த மேப்ல பாத்துருக்கீங்களா? அது ரெட் சி மெடிட்டரேனியன் இல்லையா. இப்ப இந்த கெடாவரம் கேசரி கோட் பண்ணிக்கலாம். எத்திக்ஸ்ல எஸ்ஏ ரைட்லாம் நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஈவன் கவர்னன்ஸ் கூட கோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம ப்ராப்பரான வேல கோர்ட்ட ரன் பண்றோம்ன்ற ஒரு ப்ரூஃப்காக இந்த அதுல அவங்க என்ன சொன்னா பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லாட்டி தான் உட்கார போகணும் அவசியம் கிடையாதுல்ல அந்த மாதிரி. அப்போ அது வந்து irrelevantல. இப்ப நம்ம கேட்ட நமக்கே சிரிப்பு வரும்ல. அது irrelevant. அது மாதிரி தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க கோட் பண்றாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட். என்ன இஷ்யூ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து எங்க வரணும் ஓமன் ஈரான் இந்த சைடுல வரக்கூடியதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லுவோம். அதை யாருக்குள்ள கண்ட்ரோல் பண்றா? ஈரான் கண்ட்ரோல் பண்றாங்க கம்ப்ளீட்டா. அப்போ அவங்க எந்த ஷிப் ஃபாலோ பண்றாங்களோ அதுதான் உள்ள வரும். நம்ம சொப்பா வந்து அதை ஆக்சஸ் பண்ணிட்டு தான் அரௌண்ட் 30% மேல நமக்கு ஆயில் எங்கிருந்து வந்துட்டு அந்த வழியில தான் வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ என்னாச்சு அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அல்டர்னேட்டிவ் அப்படின்னா நம்ம மேப்ல பார்த்தோம்னா வைங்க, இது வந்து எங்க வரணும் மெடிட்டரேனியன் சீ தெரியுமா? சோ அங்க இருந்து வரும் நமக்கு ப்ராசஸ். இது மேப் டிரா பண்றேன். இப்போ இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது இதுதான் வந்து பாபர் எல்மந்தி அப்படிங்கிறது. சோ இங்க என்ன இருக்கும் மெடிட்டரேனியன் சீ இருக்கும் இந்த இடத்துல. அப்ப இங்க சுவிஸ் கெனால் இருக்கும், ஈஜிப்ட் கண்ட்ரோல்ல இருக்கும் சுவிஸ் கெனால். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி இந்த சைடு ஒரு ப்ராசஸ் இருக்கும், எங்க இந்த ஈரானோட அந்த ப்ராசஸ் அந்த சைடு ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அது ஓபன் ஆகல அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. பட் இது அதிகமா டைம் டிராவல் டைம் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் ப்ராசஸ் பண்றோம். இப்போ என்ன ஆச்சுன்னா மெடிட்டரேனியன் சீ, இங்க சுவிஸ் கெனால், இங்க ரெட் சீ இருக்கும் இல்லையா, ரெட் சீ வழியா இங்க அரேபியன் சீக்குள்ள வரும்போது இங்க வருவோம். இந்த மாதிரி தான் பிளான் எடுத்துக்கோம். பட் இது என்ன ஆச்சு அப்படின்னா இங்க ஏமன் இருக்கு தெரியுமா, அந்த ஏமன்ல ஈரானுடைய ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு, ஹவுதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹவுதீஸ். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்றாங்க பிளேஸ். ஹவுதீஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிளேஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், ஸ்டைல் ஆஃப் ஹார்மோஸ் சாரி ஹார்மோஸ்ல வந்து பாபர் எல்மந்தி அது வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய பிளேஸ். ஆமா பிளேஸ். இது ஈரான் கிடையாதுப்பா, இது ஏமன். டிஜிபவுட்டி சொல்லுவாங்க இல்லையா, டிஜிபவுட்டில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். சைட் அப்படிங்கிறது ரெண்டு வாட்டர் பாடி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அந்த சைட் அப்படிங்கிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, அங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா 2722 சொல்லிட்டு 2722 இந்தியாவும் சைன் பண்ணிருக்காங்க ரெசல்யூஷன்ல. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கமர்ஷியல் வெசல்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாது. ஈவன் தான் நீங்க வாரே டிக்ளேர் பண்ணா கூட கமர்ஷியல் வெசல்ஸ் இருக்கும் இல்லையா, அது போக வர இருக்கதான் செய்யணும். அதை வந்து யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ரெசல்யூஷன். பட் இப்ப என்ன பண்றாங்கன்னா யுஎஸும் அதை மீறுறாங்க, ஈரானும் அதை மீறுறாங்க. சோ இப்ப இந்தியா சைட்ல இருந்து ஒரு இப்போ இந்தியன்ஸ் ஒரு நேவல் ஆபீசர் ஒரு 3 பேர் கூட கில் பண்ணாங்க தெரியுமா, யுஎஸ்ஏ ஓட வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. சோ அது மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் ரூலே வந்து வயலேட் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி அட்டாக் ஆகும்போது நமக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா நமக்கு தேவையான ஆயில் கேஸ், நம்ம வந்து ஆயில் கேஸ் டிபெண்ட் தான் நம்ம, அப்புறம் இவங்க சைனா, அதுவும் பாத்தீங்கன்னா இவங்க வேற பிரேசிலா, சோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்தா டிபெண்டா கம்ப்ளீட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு இது இஷ்யூ ஆகும்போது நமக்கு தேவையான என்னவோ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம பார்த்துக்கணும் இண்டிவிஜுவல்ஸா என்னென்ன இருக்கும். அதான் என்ன பண்ணோம்னா சின் கேஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி சின் கேஸ், அப்புறம் பெட்ரோலுடைய எத்தனை வந்து மிக்ஸ் பண்ணி பண்றது 20% இருக்கு இல்லையா, அது பிளண்ட் பண்ணி பண்றது, இந்த ப்ராசஸ்க்கும் நம்ம இறங்கி இருக்கோம். அப்புறம் இந்தியா கனடாவுடைய அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களோட நம்ம டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம், அது வந்து ரினியூல் பண்ணிருக்கோம். இப்ப டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் வந்து 2026 நம்ம இப்ப ரினியூல் பண்றோம் அவங்களோட. அதுபோல கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஆக்சுவலி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதிகமா இருக்கிறது சைனால இருக்கு. சைனா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆக்சஸ் வந்து இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு சில கண்ட்ரிக்கு குறிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப் த கண்ட்ரி இந்தியா. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைவர்சிஃபை ரிசோர்ஸ் என்னெல்லாம் இருக்கு செக் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம், இவங்க பிரைவேட் செக் பண்ணா இந்தோனேஷியால போனாரா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தோனேஷியா வந்து நிக்கல்ல வந்து அரௌண்ட் 27% குளோபல் வைஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு நிக்கல் தேவை. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா போபால் பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ஸ்ல 7th பிளேஸ் இருக்காங்க. இவங்க கனடா குளோபல் ரிசர்வ்ல போபால். கொஞ்சம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நமக்கு தேவை இப்போ. அது போக இப்போ நம்ம வந்து டிஃபென்ஸ் அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்றோம். இப்போ இந்தோ பசிபிக் ரீஜன்ல ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி இந்தியாவும் கனடாவும் இம்பார்ட்டன்ட். அது அதே மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ரீசெண்டா கனடா மேல சாங்ஷன் போட்டுருக்காங்க, அங்க இருந்து இம்போர்ட் பண்ற பொருளுக்குலாம் சாங்ஷன் போட்டுருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட என்னன்னா நம்ம அக்ரிமெண்ட் சைன் லித்தியம், போபால்ட், ரேர் மினரல்ஸ் சிலது அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். அது போக யுரேனியம் இதெல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். இதுதான் லித்தியம், போபால்ட்,
யுரேனியம், அதர் ரேர் எர்த் மினரல்ஸ். ரேர். நெக்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்ல ஹெல்த். ஹெல்த்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஜெனரிக் மெடிசன்ல டாப்ல இருக்கு வேர்ல்ட்ல இல்லையா. நம்ம அதிகமா ஜெனரிக் மெடிசன் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். எஸ்பெஷலி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் நம்ம தான் அதிகமா கொடுப்போம். ஈவன் கோவிட் டைம்ல வந்து அந்த வேக்சின் நம்ம நிறைய கொடுத்தோம் அவங்களுக்கு. இதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபார்மால நம்ம டாப்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா என்ன இஷ்யூ அப்படின்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் இருக்கு தெரியுமா, அது நம்ம பெரிய லெவலில் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே. எப்படி நம்ம அந்த அவுட் புட் இருக்கும் இல்லையா, ப்ரொடியூஸ் பண்ணி மேபி ப்ராடக்ட் வேணா நம்ம வெளியில சொல்லலாம் டாப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதோட ரா மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன்ல வந்து நிறைய நம்ம இம்போர்ட் அதிக லெவலில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரியன்ஸ் அப்படிங்கிறது. அதனால அது வந்து அந்த ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அந்த ட்ரக் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கேட்டலிஸ்ட் வந்து இன்டியூஸ் பண்ணி வரும். அப்பதான் அந்த ட்ரக் வேலை செய்யணும். அந்த ஆக்டிவ் இன்கிரியன்ட் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைனால தான் அதிகம் வாங்கிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி 67% வந்து அங்கதான் வாங்கிட்டு இருக்கோம் சைனால இருந்து. அப்ப ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகப்படுத்தணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகப்படுத்தணும். இம்போர்ட்டை குறைக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சப்சிடி கொடுக்கறது இல்ல அவங்களை ரிசர்ச்க்கு என்கரேஜ் பண்றது அந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த சர்விக்ஸ் கேன்சர் கூட பார்த்தோம் இல்லையா, பேப்பிலோமாவா, ஹியூமன் பேப்பிலோமா, அதுக்கு வேக்சின் வந்து இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக பிஎல்ஐ ஸ்கீம்ஸ், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், ஸோ இந்த ஸ்கீம்க்கெல்லாம் நம்ம கொண்டு வரணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதிக அளவுல எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஈவன் ரா மெட்டீரியல்ஸா நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. என்ன இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரியன்ட் சொன்னாலே அதாவது ஒரு ட்ரக் இருக்கு, அந்த ட்ரக்குக்கான சில பேசிக் காம்பனன்ட் இருக்கும். அந்த காம்பனன்ட் தான் ட்ரக்கே வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் நம்ம என்ன பண்றோம், வேற கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணி அது ஒரு டேப்லெட்டாவோ இல்ல ஒரு ட்ரக்காவோ நம்ம தயாரிச்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இவன் தான் நம்ம வெளியில வந்து நம்ம டாப்பா இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா இம்போர்ட் பண்றோம் நம்ம, அப்ப நம்ம ஏன் அதை நம்மளே வந்து இந்தியாக்குள்ளே ப்ரொமோட் பண்ணக்கூடாது, இண்டிஜினஸா ப்ரொமோட் பண்ணக்கூடாது. நமக்கு இங்க ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஃபண்ட் நம்ம அலோகேட் பண்ணலாம். இல்ல அந்த ஆல்ரெடி கூடிய கம்பெனிஸ்க்கு நம்ம இந்த பிஎல்ஐ ஸ்கீம் ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ரிசர்ச் டெவலப்மெண்ட் அதிகப்படுத்துவாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரா மெட்டீரியல் நம்ம சேர்த்து அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன். எஜுகேஷன் இப்ப பெரிய லெவலில் போயிட்டு இருக்குன்னா இந்த நீட் எக்ஸாம் அந்த ப்ரொடெஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்லி அந்த ஜந்தர் மந்தர்ல பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து சோனியா காந்தி அவங்க போட் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமோட கொஸ்டின் லீக் அப்படிங்கிறது வந்து கவர்னன்ஸ் உடைய அக்கௌண்டபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுது. இந்த இடத்துல அக்கௌண்டபிலிட்டி, லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஈவன் கவர்மெண்ட் பட்ஜெட் அலோகேஷன் இருக்கு இல்லையா எஜுகேஷனுக்காக, அதுல 50% பாத்தீங்கன்னா எதுக்கு அலோகேட் பண்றாங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் அலோகேட் பண்றாங்க. ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 50%. ரிமைனிங் 33% இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுபோக என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 12 இயர்ஸ்ல மட்டும் 1 lakh கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பப்ளிக் ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 1 lakh பப்ளிக் ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 12 இயர்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 43,000 பிரைவேட் ஸ்கூல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. 1000 பிரைவேட் ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க. இது போக பாஸ்ட் 12 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 152 கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு. 152 கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு பாஸ்ட் 12 இயர்ஸ்ல மட்டுமே. அப்ப எத்தனையோட லைஃப் வந்து கொஸ்டினா இருக்கும் கொஸ்டின் லீக் ஆனதுனால. அதுல இவங்களோடது நீட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதாவது நீட் எக்ஸாம் சொல்றது NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க மட்டுமே கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ல அரௌண்ட் ஒரு 9 கொஸ்டின் எது சின்ஸ் 2017 இருந்து இந்த பாடி கிரியேட் பண்ணாங்க. அதுல இருந்து கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ல 9 கொஸ்டின் வந்து லீக் ஆயிருக்கு. 9 கொஸ்டின். அப்ப ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 9 + 17 எவ்வளவு வரும்?
9 கொஸ்டின் லீக் ஆயிருப்பா 2017 லீக் ஆயிருக்கு. அப்ப என்ன வரும் 26 வந்துருச்சு. அப்போ எவ்ரி இயர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின் இருக்கு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் GS3 பார்ப்போம். இதுல எக்கனாமி என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் இல்லையா? CPI, WPI, அதாவது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அப்புறம் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், GDP, இதுக்கெல்லாம் வந்து பேஸ் இயர் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது IMF என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து இந்தியாவுக்கான ரேங்க் வந்து C கிரேட்ல கொடுத்துருந்தாங்க, CO B கிரேட்ல கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து கரண்ட் அப்டேட் இல்லாம நீங்க உங்களுடைய GDP வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னா அது ஃபேக் தானே அப்படின்ற மாதிரி. ஃபேக் இந்த சென்ஸ் irrelevant டேட்டா அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா நிறைய அப்டேட் பண்ணிருந்தோம். கரண்ட் இயர்ல வந்து அப்டேட் பண்ணிருந்தோம். அதுல வந்து இப்ப ரீசெண்டா என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ். கோர் இண்டஸ்ட்ரீஸ் கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பிஃபோர் என்ன இருக்குன்னா 8 கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 8 கோர் இண்டஸ்ட்ரி. இந்த கோர் அப்படிங்கிறது 8 கோர் இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க எடுத்துக்கலாம், எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கலாம், இது 8 ரொம்ப பேசிக். இந்த 8 எதுல ஒண்ணு இல்லாம உங்களால அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. 8 கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. இப்ப நியூவா என்ன பண்ணிருக்காங்கன்னா 9 கோரா ஆட் பண்ணிருக்காங்க. அடிஷனலா ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. அடிஷனலா ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா அயன் கோர். அயன் கோர் செக்டர் இது வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 9th ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஆஸ் ஆஃப் நோ வந்து இந்த செக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுல எலக்ட்ரிசிட்டிக்கு 30% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டிக்கு 30%, 30. ரிஃபைனரி ப்ராடக்ட் இதுக்கு வந்து 28%. ரிஃபைனரி ப்ராடக்ட் 28%. நெக்ஸ்ட் ஸ்டீல். ஸ்டீல் பாத்தீங்கன்னா 10%. ஸ்டீல் 10. கோல்க்கு வந்து 5.6. அது குறைச்சிருக்காங்க. அந்த ஷேரிங் வந்து குறைச்சிருக்காங்க. 5.6% அது. crude oilக்கு 6%. இல்ல ஓவரால் ஒரு வெயிட்டேஜ் அவ்வளவுதான். crude oil வந்து கோல் வந்து 5.6. அப்புறம் வந்து crude oilக்கு பாத்தீங்கன்னா 6%. இதுக்கு சிமெண்ட் வந்து 5% சொல்லிட்டேனா? ஃபெர்டிலைசர் வந்து 2.6%. நேச்சுரல் கேஸ் 3.8%. 2.6%. நேச்சுரல் கேஸ் வந்து 3.8%. சொல்றது ஒரு 8 கோர் அது இது இதுக்கு பாத்தீங்கன்னா அயன் பாத்தீங்கன்னா 4.9%. இது ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர் 2.4 அந்த ஸ்கீம் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் சைடு. செமி கண்டக்டர் 2.4. செமி கண்டக்டர் பாத்தீங்கன்னா இப்ப டிஜிட்டல் எரால ஒரு அன்அவாய்டபிள் விஷயமா வந்துருச்சு இப்போ செமி கண்டக்டர் அப்படிங்கிறது. அது மாதிரி செமி கண்டக்டர் 1.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மிஷன் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அப்டேட் பண்ணி 2.0 அப்டேட் கொண்டு போயிருக்காங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் வந்து இனிஷியேட் பண்றதா, கம்பெனி வந்து செட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து செமிகண்டக்டர் கம்பெனி வந்து ஒரு MSMEயோ இல்ல யாரோ வந்து இனிஷியேட் பண்றாங்க, பிரைவேட் இனிஷியேட் பண்றாங்கன்னா அந்த கம்பெனி செட்டப் பண்றதுக்கு நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் 40% வந்து நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்றீங்க. ஆனா 100 rupees நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா 40 rupees நாங்க தரோம். நீங்க 60 rupees போட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நியூ செக்டர்லாம் யாரும் இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டாங்களே, அதுதான் என்கரேஜ் பண்றது. இது வந்து phase 1ல பண்ணாங்க கவர்மெண்ட். இப்போ phase 2ல என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, PLI சொன்னோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். இதுல என்னன்னா
அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளவு இருக்கு. இப்போ செமிகண்டக்டர் வந்து அவங்க ஆல்ரெடி கம்பெனி செட்டப் பண்ணிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க வைங்க. அந்த கம்பெனிஸ்ல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி இவ்வளவு சேல் பண்றாங்கன்னு இருக்குல்ல. ஒரு 100 சிப் இவங்க சேல் பண்றாங்க. இன்னொரு கம்பெனி வந்து 50 சிப் தான் சேல் பண்றாங்க. அப்ப கம்பேர் பண்ணி வந்து 100 50 எக்ஸ்ட்ரா பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த சேலுக்காக இவங்க வந்து நம்ம ரெவன்யூ கொடுக்குறது, ஃபினான்ஷியல் எய்ட் கொடுக்குறது. அந்த மாதிரி இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபேஸ் 2ல. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த சிப் ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, செமிகண்டக்டர் சிப் ஈகோ சிஸ்டம் இது ஃபுல்லாவே கவர் பண்றாங்க இந்த ஃபேஸ் 2ல. மேனுஃபேக்சரிங், சிப்போட டிசைனிங், அப்புறம் எலக்ட்ரானிக் அசம்பிளி எல்லாமே ஃபோக்கஸ் பண்றது இல்ல. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்றது. பட் இந்த சேலஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்டு லேக் ஆஃப் ஸ்கில் இந்தியால. லேக் ஆஃப் ஸ்கில். அதே மாதிரி அந்த சிப் வந்து சால்டர் பண்ணுவாங்க தெரியுமா? அதை பேஸ்ட் பண்ண ஒட்ட வைப்பாங்க இல்லையா? அதுக்கு பாத்தீங்கன்னா மிஷின் தேவைப்படும். அந்த மிஷினோட நேம் வந்து எக்ஸ்ட்ரீம் யூவி லித்தோகிராஃபி மெஷின் அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரீம் யூவி லித்தோகிராஃபி மெஷின். இது யார் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டச் அண்ட் ஜப்பான் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்ப நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப நம்ம வந்து இந்த மிஷின் வந்து நம்மளே வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ இது ஒரு மேஜர் இஷ்யூ. இப்போ சேலஞ்சஸ் பெரிய லெவல்ல இருக்கிறது நமக்கு. செகண்ட் வந்து ஹைட்ரஜன் ட்ரெயின் பார்த்தோம்னா இனிஷியல்ல ஹைட்ரஜன் ஃபியூல ரன் ஆகக்கூடிய ட்ரெயின் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹரியானால ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் லான்ச் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளேயே ஓன் பவர் பிளான்ட் வச்சிருப்பாங்க. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜன் நிறைய வெரைட்டி இருக்குப்பா. பிங்க் ஹைட்ரஜன் இருக்கு, கிரீன் ஹைட்ரஜன் இருக்கு, அப்புறம் வந்து ப்ரௌன் ஹைட்ரஜன் நிறைய ஹைட்ரஜன் இருக்கு. அதனால எப்படி ஒரு சோர்ஸ் வருது அப்படிங்கிறது. பட் வந்து கிரீன் ஹைட்ரஜன் சொல்றோம் இல்லையா, அது எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டர் இருக்கா, வாட்டர் வந்து H2O இல்லையா, இந்த வாட்டர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணும்போது வந்து இது H2 plus O4 தெரியுமா? ஓகே சம்திங். அதாவது H2 நம்ம கிடைக்கும் ஓவராலா. ஹைட்ரஜன் நமக்கு கிடைக்கும்ல. இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த பர்பஸ் யூஸ் பண்ணிப்போம். இதுதான் வந்து கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரினியூவபிள் எனர்ஜிக்கான ஹைட்ரஜன். இதுல வந்து பெரிய லெவல்ல எமிஷனே இருக்காது. அந்த கார்பன் எமிஷன் இருக்குல்ல, கிரீன் ஹவுஸ் கேஸ் வராது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம பாஸ் பண்றோம் தெரியுமா, அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரிசிட்டி எங்க வந்துடும், கிரீன் கிரீன் மிஷன் சொல்றோம் இல்லையா, ஒருவேளை சோலார் பேனல் இருக்குல்ல, அதுதான் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். இல்ல விண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், இல்ல ஹைட்ரோ பவர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி எடுத்து இந்த ஹைட்ரஜன் பிரிச்சா மட்டும்தான் என்ன ஹைட்ரஜன், ரினியூவபிள் ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை பிங்க் அப்படின்னா பாத்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி மூலமா எடுப்பாங்க அந்த எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஒரு ஹைட்ரஜன் கிடைச்சிருச்சு, இந்த ரினியூவபிள் தான் ஹைட்ரஜன் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரெயின்ல வந்து ஒரு சிலிண்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் ஃபில் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ வெளியில அட்மாஸ்பியர் இருக்கும் இல்லையா, அட்மாஸ்பியர்ல இருக்கு எனக்கு நைட்ரஜன் அதிகமா இருக்கு, அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, 20% ஆக்சிஜன் இருக்குமா. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 21% ஆக்சிஜன் 21%. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிலிண்டர் உள்ள இன்பில்டா வச்சுட்டு ஆக்சிஜன் வெளியில இருந்து சக் பண்ணிடுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேரும் போது என்ன ஆகும், ஃப்ளேம் ஆகும், எரியும் இல்லையா. அப்படி எரியும் போது டர்பைன் ரன் பண்ணி அது மூலம் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டி வச்சு அந்த ட்ரெயினோட மோட்டரை வந்து ரன் பண்ண வைப்பாங்க. அப்ப ட்ரெயின் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். இதுல என்ன ஆகணும்னா ரொம்ப நமக்கு பியூரா இருக்கும். கார்பன் எமிஷன் இருக்காது பெரிய லெவல்ல இருக்காது. கார்பன் எமிஷன் இருக்காது. அவுட் என்ன கிடைக்கும், வாட்டர் வேப்பர் கிடைக்கும். நமக்கு வாட்டர் வேப்பர் தான் கிடைக்கும். வாட்டர் வேப்பர் வந்து ஹீட் வரும். ரெண்டு நம்ம அவுட் தான் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி ட்ரெயின் வந்து ஃபியூச்சர் நம்ம நிறைய ட்ரெயின் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் எமிஷன் வந்து ரொம்பவே நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம நெட் ஜீரோ எமிஷன் சொல்றோம் இல்லையா, எப்போ நம்ம எய்ம் பண்ணிருக்கோம் நெட் ஜீரோ எமிஷன் 2070 எய்ம் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகணும் நிறைய விஷயம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதாவது என்னோட கண்ட்ரில நான் எவ்வளவு கார்பன் எமிட் பண்றோமோ அதே கார்பன் என்னால என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ணிக்க முடியும். லைக் கார்பன் செக்ரிகேஷன் மூலமாகவும் நிறைய ட்ரீஸ் வச்சு நான் அப்சர்வ் பண்ற ஏதோ சம்திங். அப்ப நான் எவ்வளவு எமிட் பண்றோம் அவங்க என்ன அப்சர்வ் பண்ண முடியாது. நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எத்தனால் பிளண்டிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, 20% வந்து எத்தனால் பிளண்ட் பண்றது.
அது சில இடத்துல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்க 20 to 35 40 இப்படிலாம் போறாங்க கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அது அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஆஸ் பர் சயின்டிபிக் ரிசர்ச் மூலமா நம்ம 20% தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனாவது தண்டி? ஓகே சார். இது டவுட்ஸ் இருக்கா? என்ன பண்ணிக்கலாமா? ஓகே சார்.